அவன் அப்பா அங்கேருந்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்தார். ரெண்டா பூஜை பண்ணேன்னா எங்கள் பிரசாரத்தை காட்டுன்னா பாட்டினா இப்போ பிரசாரத்தில் ஒன்றுமே இல்லை. உடனே ஒரு சத்தம் போட்டு மறுபடியும் சக்கரை பொங்கல் பண்ணி அதை கொண்டு போய் கொடுத்து எங்கள் பிள்ளையார் சாப்பிட சொல்லு அப்படின்னார். அவர் சாப்பிட மாட்டேங்கிறார். மறுபடியும் இப்போ உங்கள் அப்பாவை தள்ளி நிற்க சொல்லு அப்படின்னா தள்ளி நிற்க சொல்லிவிட்டு அவர் லேசாக பார்த்துருந்தார். அந்த பிள்ளையாரை சாப்பிட்டுட்டார். அந்த நம்பிக்கை வேணும், பக்தி வேணும், அது இருந்தால் தான் சாப்பிட்றாரு. அதுதான் அதுக்கு பாஸ்வேர்டு, இந்த வேர்டு மாதிரி. அதனால் அதெல்லாம் பக்திக்கு நல்லதான். கடவுள் தன்னை கும்பிட்டவனுக்கெல்லாம் நல்லது செய்கிறது, மற்றவங்களாம் நல்லது செய்கிறது அப்படின்னா நல்லவர் அவர் கட்சிக்காரர் மாதிரி தானே. அதனால் அவர் அப்படிலாம் செய்யல. ஒரு சிஸ்டம் வச்சுருக்கார். அந்த சிஸ்டம் நமக்கு எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும். அதுக்கு முதல்ல இந்த கோட் வேர்டு, பாஸ்வேர்டு, இதெல்லாம் இந்த பக்தி தான் உண்மையான பக்தி. நம்பிக்கை இருந்தால் நமக்கு நடக்கும், அது இல்லைன்னா நடக்காது. அவ்வளோதான். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், நம்பிக்கையோடு செய்யணும். இந்த தேவ யஜ்ஞம் சொன்னோம். அதே போல் அடுத்தது பித்ரு யஜ்ஞம். நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு இந்த உடலை படைச்சி கொடுத்துருக்காங்க, வளர்த்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நாம் முதியோர் இல்லத்தில் சேர்க்கக்கூடாது. அவங்களுக்கு நல்லா சாப்பாடு உடையெல்லாம் கொடுத்து வைத்தியம் பார்த்து அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க மறந்ததுக்கப்புறமும் அவங்களோட அந்த நினைவு நாளெலாம் கொண்டாடணும். அப்போ அவங்களுக்கு அந்த பர்மிஷன் உண்டாம். அந்த நாள் அன்றைக்கி, அவங்க இறந்த நாள் அன்றைக்கி அவங்க வீட்டில் அவங்களாம் பார்ப்பாங்களாம். அப்போ நம்ம அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கொடுக்கணும். கொடுக்கலன்னாக்கா பத்தியா நான் எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், என்னை மறந்துட்டா பத்தியா அப்படின்னு அவங்க வருத்தப்படுவாங்களாம். அதனால் அந்த மாதிரி நாம் நல்ல திதி எல்லாம் கொடுத்து செய்யணும். அது பித்ரு யஜ்ஞம் அப்படின்னு பேர். தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம். அதுக்கடுத்து ரிஷி யஜ்ஞம். முனிவர்கள் மகான்கள்லாம் நமக்கு நல்ல வேத சாஸ்திரங்கள்லாம் கொடுத்துருக்கிறதுனால தான் இந்த அளவாவது நம்ம கையில் துப்பாக்கி இல்லாமல் நடமாட முடியுது. எத்தனையோ நாட்டில் கையில் துப்பாக்கியோடு தான் நடமாடுறாங்களாம். அப்படி இல்லாமல் நாம் அன்போட அமைதியோடு வாழ்கிறதுக்கு நமக்கு அவங்க தான் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நாம் என்ன உதவி பண்ணுறது? அவங்களோட நூல்களை படிக்கணும். தேவாரம், திருவாசகம், திருக்குறள் இதெல்லாம் படிக்கணும். அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி. அதான் ரிஷி யஜ்ஞம்னு பேர். அடுத்தது மனுஷ யஜ்ஞம். இதைத்தான் எல்லாரும் மறந்துடுறாங்க. கடவுளை போய் அது வேணும் இது வேணும் கேட்டுட்டு வர்றது நமக்கு பக்தி அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது கிடையவே கிடையாது. அது கடவுளுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. கடவுளுக்கு வேண்டியது என்ன? அவருடைய அப்பா அம்மானே வச்சுக்குவோம். அப்பா அம்மா தன்னுடைய குழந்தைகள் எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு வெட்டி குத்தின்னு இருந்தாக்கா சந்தோஷமாகப்படுவாங்க. ஒருத்தர் உதவி பண்ணிட்டு அன்போடு இருந்தாக்கா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதைத்தான் நம்ம சாஸ்திரங்களை சொல்கிறது. அன்பம் சிவம் இரண்டன்பர் அறிவிலார், தீபம் சிவம் இரண்டன்பர் அறிவிலார் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் இல்லையா? அதனால் எல்லாரும் எல்லா ஜீவன்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நாம் அன்பு செலுத்தணும், சமூக சேவை செய்யணும். அதைத்தான் மற்ற மதங்கள் செய்கிறாங்க, நம்ம மதத்தை செய்யாமல் விட்டுட்டாங்க. அப்போ அந்த நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. நான் வேதங்களுடைய சாஸ்திரங்களுடைய அடிப்படை மகா வாக்கியம்னு சொல்கிறோம் வேதாந்தத்தில். அதனுடைய என்ன? தத்தமசி, நீ அதுவாக இருக்கிறாய், அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள், சர்வம் கல்விதம் பிரம்ம, அயம் ஆத்மா பிரம்ம, இந்த உயிர் கடவுள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதை நம்ம மறந்துட்டோம். அதை நம்ம நம்பியிருந்தோம்னா நம்ம கடைப்பிடிப்போம் இல்லையா? அது இவங்க ஒருத்தர் நம்பலை. அதனால தான் கடவுள் நமக்கு அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் வேலை செய்யணும்னு சொன்னாக்க அது அந்த பாஸ்வேர்டு, கோட் வேர்டு போட்டால் தானே வேலை செய்யுது. அந்த மாதிரி இதை நம்ம என்ன பண்ணணும்? எல்லோருக்கும் நம்ம சேவை செய்யணும். அதை அவங்க மறந்துட்டாங்க. அந்த மனுஷ யஜ்ஞம். எல்லோருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போடணும், பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடணும். இங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுவான், பெரிய பூஜை எல்லாம் பண்ணுவான். யாராவது ஒரு ஏழை நடுவில் கேட்டாக்க அவங்க சாப்பாடு போட மாட்டான். அதில் பிரயோஜனம் இல்லை. ஒரு பகவான் ஒருத்தரும் எனக்கு நான் பார்க்கணும், பார்த்தே தீரணும் அப்படின்னு ஒருத்தன் பகவான்கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணானா. நாளைக்கு வரேன்னு சொன்னார். இவன் நிறைய விருந்தெல்லாம் பண்ணி வச்சுருந்தானா. ஒரு ஏழை ஒருத்தன் அங்கேருந்து எனக்கு ஐயா பசிக்குதியா சாதம் போடுங்கயான்னு கேட்டானா. அதெல்லாம் கடவுளுக்கு பண்ணி வச்சுருக்கேன், அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதே போல் ஒரு பசுமாடு அங்கேருந்து மான்னு கத்திட்டு நின்றுதான். அதுக்கும் அதையும் விரட்டி விட்டானான். அடுத்தாப்பில் ஒரு நாய் நன்றி உள்ள பிராணி, அதையும் விரட்டி விட்டானான். என்ன பண்ணால் அப்புறம் அன்றைக்கி கடவுள் வரவே இல்லை. கடவுளை ரொம்ப வரவே என்னை ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு படுத்துட்டு இருந்தான். கடவுள் சொன்னாரான், நான் தான் 3 தடவை வந்தேனேடா, நீ என்னை
கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அவனுக்கு உரைச்சிதான் நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு. அப்படி இந்த மனுஷ யஜ்ஞம் இதைத்தான் நம்ம செய்யாமல் விட்டுட்டோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற மதத்தில் கல் உடைக்கிற இடத்துக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குறாங்க, கேக் வாங்கி கொடுக்குறாங்க, இந்த சிலுவை கட்டிக்கோ உனக்கு எல்லாம் நல்லா வரும்னு சொல்கிறாங்க, இந்த பைபிளை படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க மதத்தை மாற்றிடுறாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க டெக்னிக்கெல்லாம் சொல்லி மாற்றிடுறாங்க. சின்ன குழந்தைக்கே அதை நம்மளாம் எடுத்து சொல்லணும், சொல்லாமல் பண்ணிட்டோம். அதுவே ஒரு பெரிய தப்பு. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வார வழிபாடு நடத்தணும். சின்ன வயசுலேயே அவங்க பசுமான தாணி மாதிரி அவங்க பதிய வச்சிடுறாங்க. அந்த 3 வயசுலேயே சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, தொழுகைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள அடிப்படை கட்டளைகளை அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. பசுமான தாணி மாதிரி பதிஞ்சிடுறது. பாதிரியாரே தப்பு பண்ணுவான், அது வேறு விஷயம். அது காவலாகி கத்தந்து கண்ணீர்னு ஓதுவான். நன்னறி குவிப்பது நல்ல புத்தியை கொடு அப்படின்னு கடவுளை வேண்டணும். அப்போ தான் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். பாவம் பண்ணலாம், மறுபடியும் மன்னிப்பு கேட்கலாம், மறுபடியும் பாவம் பண்ணலாங்கிற அந்த பாவ மன்னிப்பு நம்ம மதத்தில் கிடையாது. அப்படி நம்ம முறைப்படி அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப இதுதான் சொன்னால் என்னமோ சன்னியாசியாக போகிறது, சாமியாராக போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம இதில் பார்த்தா சாமிக்கே நம்ம 2 கல்யாணம் பண்ணித்தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது இம்மை மறுமை, புக்தி முக்தி அப்படிங்கிறத உருவகப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த சிவாச்சாரியார்கள்லாம் எல்லாரும் இல்லறவாசிகள்லாம் சுவாமிக்கு பூஜை பண்ணுறவங்க தான். அதே போல் 63 நாயன்மார்கள்லாம் ஆழ்வார்களெல்லாம் பார்த்தா எல்லோரும் இல்லறவாசிகள் தான் நிறைய இருப்பாங்க. அதனால் இல்லறம் முறையான இல்லறம் நம்ம பக்திக்கு முரண்பட்டதாக நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறதே இல்லை. ஏன்னா சன்னியாசத்தியம் போகிறது அது விமான பயணம் மாதிரி சீக்கிரம் போகலாம், ஆனால் ஆக்சிடென்ட்டும் ஜாஸ்தி. அதனால் அதை நம்ம மதங்கள் அதிகமாக ஆதரிக்கணும். மைனாரிட்டி இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல, மைனாரிட்டியாக தான் அதை வச்சுருக்காங்க. முடிஞ்சால் போய்க்க, இல்லைனாக்கா உனக்கு அதில் போய் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை, ரிஸ்க் எடுக்காது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப நுட்பமாக தான், ரொம்ப எளிமையாக தான் நம்ம மதத்தை பெரியவங்களாம் உண்டு பண்ணியிருக்காங்க, வளர்த்துருக்காங்க. அதனால் அதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும், எடுத்து சொல்லணும். அப்படி நம்ம மனுஷ யஜ்ஞம், மனிதர்களுக்கு ஜீவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த யஜ்ஞம், இந்த பூஜையை செய்யணும். அப்போ தான் நம்முடைய மதம் வளரும். அதே போல் அதுக்கு அது ஏன் செய்யலை அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும். தீண்டாமைன்னு ஒரு ஆமை இருக்குது. அந்த ஆமை தான் நம்ம மதத்தினுடைய வளர்ச்சியை குறைச்சிடும். ஆனால் அதோட வளர்ச்சியை குறைக்கிறது ஆமையை தவிர, ஆனால் அது வேலை செய்கிறதுல ஒரு பெரிய பேய் மாதிரி ஆட்டி வச்சுருக்கு. அதுதான் முக்கியமாக இந்த மத வளர்ச்சி தடைக்கு காரணமே அப்படின்னு நாங்கள்லாம் நினைக்கிறோம். ஆனால் நான் தேடி பார்த்த வரையில் வேதங்கள்லையோ சாஸ்திரங்கள்லையோ இதிகாசங்கள்லையோ புராணங்கள்லையோ இந்த தீண்டாமைங்கிற வார்த்தையே இல்லை. இது எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியல. பயிர் வளர்க்கணும், அதோடு சேர்ந்து இந்த புல்லும் வந்துடுது, களையும் வந்துடுது. அதுமாரி முதல்ல அந்த களையை பிடிங்கி எறியணும். அதுக்கு தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்களாம் கலந்து யோசிக்கணும். உங்களெல்லாம் யோசிக்க வைக்கிறது தான் எங்களுடைய வேலை. அதே போல் இந்த மனுஷ யஜ்ஞம், அடுத்தது பூத யஜ்ஞம். உயிர்களுக்கு அன்பு செலுத்தணும், உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தணும். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி சொல்கிறார் இல்லையா திருமூலர். அதனால் காக்காக்கி சாதம் போடுறது இதெல்லாம் ஒரு முக்கியமான உயிரினங்களுக்கு நாம் செய்யணும். அந்த காக்காக்கி சாதம் போடுறது மட்டும் இல்லை, எல்லா உயிர்களையும் கடவுளாக நம்ம பாவிக்கணும், கடவுளுடைய குழந்தைகளாக பாவிக்கணும். யாருக்கு எந்த துன்பமும் செய்யக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பின்னால் நான் சொல்லுவேன், அதுக்கு ரொம்ப உபயோகப்படும். அடுத்தது பூத்த யஜ்ஞம். இந்த 5 யஜ்ஞங்கள் எல்லோரும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது முக்கியம், இதை செய்யணும். அதே போல் செய்யக்கூடாதது 5 இருக்குது. பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சன்னா 5, மாபாதகம் ரொம்ப பெரிய குற்றம். அது எது அப்படின்னு கேட்டால் அஹிம்சா, முதல்ல கொலை, பிரம்மஹத்யா கொலை, சுறாபானம் கள்ளு குடிக்கிறது, ஸ்தேயம் திருடுறது, குர்வங்கநாகமக தவறான காமம். இது 4 தான் சொல்லியிருக்கு. பஞ்சமா பாதகம் சொல்லியிருக்கு. ஆனால் எண்ணிக்கை 4 தான் வருது. இன்னொன்று என்னக்க சம்சர்கச்சாபி தைசக, அவங்களோட சேர்றது, அவங்களுக்கு உதவி செய்கிறது, அதுதான் 5வது பாதகமா. கொலைகளவு அதெல்லாம் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த சுறாபானம் அது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. பேப்பரில் எத்தனை பார்க்குறோம். குடிச்சிட்டு அந்த குடி வெறியில்
மனைவியை கொலை பண்ணான், கணவனை கொலை பண்ணான், அப்பாவை கொலை பண்ணான், அம்மாவை கொலை பண்ணான், பாட்டியை கொலை பண்ணான் அப்படின்னலாம். குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கலைங்கிறதுக்காக அவங்களெல்லாம் இவங்களெல்லாம் கொலை பண்ணால் எத்தனை நியூஸ் வருது. அப்போ இந்த ஒரு பேய், மிகப்பெரிய பேய், இதுதான் மிகப்பெரிய ஒரு மகா பாதகம்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு. அதை ஒழிக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும். அதுதான் சாஸ்திரங்கள் நமக்கு முக்கியமாக, நம்மளது வேத சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்ற முக்கியமான கட்டளை. அதை ராஜாஜி வைஸ்ராயா இருக்கும்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல்ல அந்த மதுவிலக்கு கொண்டு வந்தாராம். 4 மாதம் கழித்து அங்கே கலெக்டர், அங்கே உள்ள கலெக்டர் இங்கே இங்கிலீஷ்காரன், அவன் அவருக்கு தபால் எழுதுறான், இங்கே ரொம்ப கஷ்டம், இதை எப்படி நீங்கள் கடைப்பிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ஆனால் இந்த 4 மாதத்தில் ஏழைகளுடைய பொருளாதாரம் 40% அதிகமாகிருக்கு. ஏழைகள் 40% பணக்காரங்களாகிக்கிறாங்க அப்படின்னு இங்கிலீஷ்காரன் அவன் எழுதியிருக்கான் லெட்டர் ராஜாஜிக்கு. அது மாதிரி இந்த பின்னால் எந்த கவர்மெண்ட்டும் நம்ம மதத்துக்கு அதை காமராஜர் காலத்து வரையில் இருந்தது மதுவிலக்கு. அதுக்கப்புறம் வந்த கட்சிகள் எந்த கட்சியுமே நமது இதை இந்த மதுவிலக்கை ஆதரிக்கலை. அது முக்கியமாக நம்ம செய்ய பண்ணணும். அதான் நாங்கள் நம்ம ஓட்டு போடுறதுங்கிறது அவங்க சொந்த விஷயம். கல்யாணம் பண்ணிக்கிற மாரி உங்களுக்கு யாரை படிச்சுக்கணும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். அதில் நாங்கள் அரசியலில் நாங்கள் தலையிடுறதே இல்லை. ஆனாலும் இந்த அரசியலும் இந்த ஆன்மீகமும் தண்டவாளம் மாதிரி ஒன்றொன்று ஒட்டக்கூடாது, ஒன்றுக்கு ஒன்று பிரியவும் கூடாது. இதுக்கு அது உதவியாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஜனங்கள் மனசு வச்சா, அதுவும் பெண்கள் மனசு வச்சாக்க இதை இந்த மதுவை ஒழிக்க முடியும். அது எப்படிங்கிறது நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்குங்க. அப்புறம் பிரம்மச்சா சுராபானம் ஸ்தேயம் குருவங்க நாகமக மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த 5 தவறுகளை நாம் செய்யக்கூடாது, மகாபாதகம், மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதை நாம் முடிஞ்ச வரையில் நாம் கடைப்பிடிக்கணும்.